ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம 100 வருடம் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய 100 விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல்வேறு ஆராய்ச்சிகளில் எப்படிப்பட்ட மனிதர்கள் 100 வருடம் வாழ்கிறார்கள் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 50 விஷயங்கள் பார்த்தோம். கடைசியாக ப்ராக்கோலி சாப்பிட்றது வாழ்நாளை அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, பராக் ஒபாமாவுக்கு அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஒபாமாவுக்கு ப்ராக்கோலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஒரு தகவல். அதே போல் ஓடுவது ரன்னிங் ஓடுவது என்பது வாழ்நாள் அதிகப்படுத்துது. ஆனால் ரொம்ப அதிகமாக டூ மச்சாக ஓடுறது அந்த நன்மையை குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓடுவது என்பது ஒரு வாரத்திற்கு 20 மைலுக்கு மேலே ஓடுறதுனா பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஸோ வாரத்துக்கு 20 மைலுக்கு உள்ள வேகம் ஒரு 7 மைல், ஒரு ஹவரில் 7 மைலுக்கு வேகமாக அதை விட அதிகமாக ஓடுறது இதெல்லாமே ஒரு லாபம் இருக்காது. ஸோ வேகம் 7 மைலுக்கு உள்ளாக, 1 ஹவருக்கு 7 மைலுக்கு உள்ளாக, ஒரு வாரத்திற்கு 20 மைல் உள்ளாக ஓடுறது அவங்களுடைய வாழ்நாட்களை அதிகமாக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், 2005 உலக சுகாதார நிறுவனம் சொன்னது என்னென்னா, உங்கள் கைகளை கழுவுங்கள் அப்படின்னு சோப் போட்டு. கைகளை கழுவுறது அவ்வளோ முக்கியமான? ஆமாம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு வேக்சின் தடுப்பூசிகளை விட, பல்வேறு அறுவை சிகிச்சைகளை விட கை கழுவுறது பெருமளவான நோய்களை தடுக்குது உலக அளவுலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரண மக்கள் கை கழுவுறது ரொம்ப பண்ணுறதில்ல. அவங்க கையை வாஷ் பண்ணல. அது 3ஆம் உலக நாடுகளில் கைகளை வாஷ் பண்ணுறதே ரொம்ப அரிதாக பண்ணுறாங்க. அதனால் பல்வேறு நோய்களுக்கு அவங்க உள்ளாகிறாங்கன்றதான். அதில் இறந்து போகிறாங்க நிறைய பேர். வாழ்நாளில் குறுகுது, பல்வேறு நோய் வாய்ப்படுறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். நான் குமார் பேசுகிறேன் சார். குமார் சொல்லுங்கள். சார் மேரேஜ் ஆகி 5 months ஆகுது டாக்டர். சரிங்க. 5 monthsல ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு பீரியட் ஒரு 48 days கழிச்சு பீரியட் வந்தது. சரிங்க. அது போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அது நார்மல் அப்படிதான் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் அப்படிதான் சொன்னாங்க. சரிங்க. இப்போ 2வது முறையும் ஒரு வாரம் தள்ளி, 3வது வாட்டியும் ஒரு வாரம் தள்ளி தான் வந்து பீரியட். இப்போ இந்த மந்த் 49 days இன்னைக்கு ஆகுது டாக்டர். ஒரு 2 days முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது யூரின் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம், கன்சீவ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஒரு 20 நாள் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு. எதனால தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? அதாவதுங்க, அவங்களுக்கு சைக்கிளே லேட் ஆகுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எவ்ரி மந்த் தள்ளி வந்ததுன்னா அவங்களுக்கு பீரியட் சைக்கிள் எப்போதுமே 30 நாளைக்கு ஒரு சைக்கிள் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஓகே ஓகே. பெண்களுக்கு முன்னாடி கரெக்டா வந்துட்டு இருந்தது டாக்டர். 2 daysல எப்படியாவது வந்துரும் டாக்டர். அதாவதுங்க, இப்போ சைக்கிள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், அல்லது அது அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே இப்போ உங்களோட கொடுத்தன்னு நடத்தும்போது மன அழுத்தம் இருக்கும், பல பிரச்சனைகள்னாலையும் அவங்களுக்கு தள்ளி போகலாம். இதை தவிர வேற நிறைய காரணங்கள் இருக்குங்க. கொஞ்சம் வயசு ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நீர்க்கட்டிகள் புதிதாக வரலாம், பல ஹார்மோன்கள் பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக திருமணத்திற்கு அப்புறம் வரக்கூடியது மன அழுத்தம் தான். ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு பழகிய ஒரு என்வரான்மெண்ட்டில் இருந்துட்டு சுத்தமாக முற்றிலுமாக ஒரு மாறிய சூழ்நிலையில் அவங்க வாழும்போது பெரிய பெரிய மாற்றங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். சரி, இப்போது 100 வருடம் வாழ்வதற்கு 100 விஷயங்கள் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காஃபி சாப்பிடுவது வாழ்நாள் அதிகமாக்குது. ஆனால் 4 காஃபிகளுக்கு உள்ளாக சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 4 கப் காஃபிக்கு உள்ளே சாப்பிட்ணும். நிறைய சாப்பிட்றவங்களுக்கு சில ஆபத்துக்களும் உண்டு. ஒரு 4 காஃபிகளுக்கு உள்ள பெர் டே ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு இருக்குது. வயதாகிறது, உடம்பில் இருக்கக்கூடிய சில அசுத்தங்களை நீக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் யூஸாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு அதே மாதிரி அந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கு டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு காஃபி யூஸ் ஆகுது.
அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சர்க்கரை வியாதியை குறைக்கிறதுக்கு காஃபி கொஞ்சம் உதவிதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் காஃபி வந்து ஒரு அளவோடு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது சார். சரிங்க. ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க சார். கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8-9 மாதம் சார். இப்போ இந்த டைம் செக்ஸ் வச்சுக்கலாமா சார்? வைத்து கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செக்ஸை நார்மலாக வச்சுக்கோங்க. ஈவன் டெலிவரி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாங்க, எந்த தப்பும் இல்லை. சில நேரங்களில் டாக்டர்கள் சில காரணங்களால் வேண்டாம், கடைசி 3 மாதம் வேண்டாம், முதல் 3 மாதம் வேணான்னு சொல்லலாம். அப்படி டாக்டர் அட்வைஸ் பண்ணால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சார் அதே ஒரு பிரச்சனை, பார்ட்னர் இருக்காங்க சார். அந்த கேசட் பார்த்தாலும் எனக்கு பட் அது மாதிரி ஒரு சிறப்பு அது மாதிரி நம்ம வாய் பண்ணலாமா சார்? அந்த உறுப்புகளை வாய் வச்சு தூண்டுறது பெண்களுக்கு நல்ல ஒரு இன்பத்தை அதிகமாக்கும். ஆண்களுக்கும் அவங்க வாய் வச்சு தூண்டினா பல மடங்கு செக்ஸ் இன்பம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கணும், வேறு எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் உறுப்புகளை வந்து நல்லா டெய்லி குளிக்கிறது, உறுப்புகளை இந்த மாதிரி வாய் வச்சு தூண்டுறதுக்கு முன்னால் கொஞ்சம் சோப் போட்டு வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா போதும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் பொள்ளாச்சியிலிருந்து ஜெயராஜ் சார். ஜெயராஜ் சொல்லுங்கள் சார். வந்து எனக்கு வந்து இந்த விதைப்பை வந்து ரொம்ப கீழே இருக்குது சார், கொஞ்சம் வயசானங்க மாதிரி தெரியுது சார். இதுக்கு வந்து இந்த மாஸ்டர்பேஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அப்படிங்களா? யார் சொன்னது உங்களுக்கு? நண்பர்கள் வந்து அளவுக்கு அதிகமா செய்யறதுனாலதான் வந்து விந்து விட்டவன் வந்துச்சாவான்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி உங்க நண்பர்கள் ஒன்றுமே அறியாதவர்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களை விட்டு விலகி இருக்கிறது நல்லதுங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான தகவல்லாம் நண்பர்கள்ட்ட இருந்து உறவினர்கள்ட்ட இருந்து பெற முடியாது. சரிங்க சார். விந்து பைகள் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கணும், அதுதான் நார்மல். விந்து பைகள் உடம்போட ஒட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. விந்து பைகள் கீழே தனியாக ஏன் தொங்கிக்கிட்டு இருக்குன்னா, உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி, நம்ம விந்து பையுடைய டெம்பரேச்சர் 35 டிகிரி, 2 டிகிரி சூடு கம்மியாகணும். அதுக்கு தான் விந்து பைகள் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு இரத்த குழாய்கள்லாம் அதை சுற்றி விந்து பையினுடைய சூடை, அந்த விந்து பைக்கு போகக்கூடிய ரத்தத்தினுடைய சூடை குறைக்கவே அங்கே ஏற்பாடுகள் இருக்குது. அந்தளவுக்கு விந்து பையினுடைய சூட்டை குறைக்க பல்வேறு ஏற்பாடுகள் இயற்கையிலே இருக்குது. அதை விட்டுட்டு விந்து பை தொங்கிக்கிட்டு இருக்கு, எனக்கு உடம்போடு அட்டாச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சரியல்ல. அதனால் பல்வேறு பிரச்சனைகள், விந்து உற்பத்தி குறைவும் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி விஞ்ஞான உண்மைகள் வந்து நண்பர்கள்ட்டேருந்து உறவினர்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த துறையில் அனுபவம் உள்ள ஆய்வாளர்கள் அல்லது மருத்துவர்கள், அந்த துறையில் நிபுணர்கள்ட்ட இருந்தால் நீங்கள் விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், நண்பர்களிடமிருந்து அல்ல. பல நேரங்களில் நண்பர்களிடமிருந்து செக்ஸ் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் தவறாகத்தான் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். அதே மாதிரி திருமண உறவுகளை பற்றி உறவினர்கள்ட்டேருந்து வாங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட மனைவியை பற்றி உறவுகளை பற்றி பேசுனீங்கன்னா பல நேரம் நெகட்டிவாக பல விஷயங்களை சொல்லுவாங்க. இதுவும் நீங்கள் நிபுணர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க பயாஸ்டாக இல்லாமல் சரியான தகவல்களை கொடுப்பாங்க. எப்போதுமே நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒப்பீனியன் வேணும்னு நினைக்கும்போது அந்த துறையில் வல்லுநர்கள்ட்ட தான் வாங்கணும். நண்பர்கள் உறவினர்கிட்டருந்து ஒப்பீனியன் வாங்கக்கூடாது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். மாயோ கிளினிக்கில் வந்து பண்ண ஆராய்ச்சியை பற்றி பார்த்தோம். காஃபி வந்து ஒரு நாளைக்கு 4 கப்புக்கு உள்ளே குடிக்கிறது மன அழுத்தத்தை, முக்கியமாக பெண்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்குது, டிப்ரெஷன் வராமல் தடுக்கும், சர்க்கரை வியாதி வர்றதை கொஞ்சம் குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஆனால் 4 கப்புக்கு மேலே சாப்பிடும்போது ஆபத்து அதிகம். அதனால் காஃபி வந்து 4 கப்புக்கு உள்ளே சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி 54வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம நண்பர்களை ஆஃபீஸில் எல்லாரோடையும் நன்றாக பழகிறவங்க, நிறைய நண்பர்களை வச்சுக்கிட்டு இருக்கவங்க நீண்ட நாள் வாழ்வதாக ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நண்பர்கள் இல்லாமல் ரொம்ப குறைந்த நண்பர்கள் இருக்கிறவங்க சீக்கிரம் இறந்து போகிறாங்க. நிறைய நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க.
நீண்ட நாள் வாழ முடியும். கிட்டத்தட்ட நல்ல நண்பர்கள் நிறைய வச்சுருக்கவங்க 2.4 மடங்கு அதிகமாக வாழ்கிறாங்க. நண்பர்களே இல்லாதவங்க 2.4 மடங்கு சீக்கிரமாக இறந்து போகிறாங்க. ஸோ நிறைய நண்பர்களை வச்சுக்கோங்க. ஒரு காலர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? போரூர்லேருந்து அன்பு பேசுகிறேங்க. சொல்லுங்கள் அன்பு. சார் எனக்கு திருமணம் ஆகி 1 இயர் ஆகுது. சொல்லுங்கள் சார். சொல்லும்போது எனக்கு முன்னாடியே வந்துடுது சார். சீக்கிரம் வந்துடுது. ஆமாம் சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்ஸில் ஈடுபடும் போது சரிங்க சார். நீங்கள் கீழே படுத்துங்க. ஆரம்பித்த உடனே நீங்கள் கீழே படுத்துங்க. மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். சரிங்க. அவங்கள ஃபுல்லாக அலோவ் பண்ணுங்கள். அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் அவங்க மேலேருந்து செக்ஸ் பண்ணட்டும். உங்களுக்கு விந்து வராது இப்படி பண்ணும்போது. சரிங்க சார். இது முடிஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்கள். சரிங்க. இதை தவிர 540 பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். சரிங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருங்க. சரிங்க. ஒன்று செக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆகிடும். சரிங்க. அடுத்ததாக விந்து வராது சீக்கிரம். நீங்கள் வாட்டுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 4 மணி நேரம் கூட செக்ஸ் பண்ண முடியும். செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, விந்து வரும்னு ஃபீலிங் வந்தோடனே ஆணுறுப்பை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ABCDEFன்னு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். விந்து நிறுத்துறதுக்கு நல்ல ஆழ்ந்த மூச்சை இழுத்து நிறுத்தி மறுபடியும் விடுங்க. செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே இதை பண்ணலாம். இந்த மாதிரி பல முறைகளில் விந்து வர்றதை நிறுத்த முடியும். இதெல்லாம் முடியலை அப்படின்னா மருத்துவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நல்ல அற்புதமான மருந்துகள் இருக்குது, சரி பண்ணிக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் அறந்தாங்கிலேருந்து பேசுகிறேங்க சார். கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி சொல்லுங்கள் சார். சார் எனக்கு 60 இயர்ஸ் ஆகுதுங்க சார். வெரி குட், சொல்லுங்கள். சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. வெரி குட், சொல்லுங்கள். ஆனால் இந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க சார். சரிங்க சரிங்க. இது முற்றிலுமாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. சரிங்க சார். ஒன்று உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ஹார்மோன்களில் குறைபாடு இருக்கலாம், மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். முக்கியமாக வயதானவர்களுக்கு இரத்த குழாய்களில் பிரச்சனைகள் வர்றது ரொம்ப ரொம்ப காமனுங்க. அதுதான் ஹார்ட் அட்டாக்காக வர்றது, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வர்றது. அதே மாதிரி மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸும் வரலாம். தைராய்டு, பல்வேறு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். சரிங்க சார். இதை டயக்னோஸ் பண்ணி முற்றிலுமாக உங்களுக்கு சரி பண்ண முடியும். இப்போ இந்த படத்தை பாருங்கள். நியூராலஜிக்கல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இரத்த குழாய்களில் வர பிரச்சனைகள், ஹார்மோன்கள், இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் சில டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் உங்களுக்கு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு செக்ஸ் ரிலேட்டடான எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணலாம். இரத்த குழாயில் எப்படி இருக்குது, ஹார்மோன்கள் எப்படி இருக்குது, கொழுப்பு எப்படி இருக்குது. கொழுப்பு ஒரு முக்கியமான, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் செக்ஸ் பிரச்சனை வரும் ரொம்ப. அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருந்தால் அது செக்ஸ் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஹார்மோன்கள் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இது போன்ற நல்ல அற்புதமான மருந்துகள் இருக்குது. முதல் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்ன்றது நீங்கள் மருந்துகள், செக்ஸ் தெரப்பி, அதே மாதிரி ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி போடுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இது 90களில் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்து ஆணுறுப்பில் செலுத்தக்கூடிய மியூஸ்னு மெடிக்கேட்டர் யூரித்ரல் டிவைஸ், அரிசி மாதிரி ஒரு சின்ன பெல்லட் இருக்கும். இதை ஆணுறுப்பு உள்ளே வச்சு அதை டெலிவர் பண்ணிவிட்டு அதை லேசாக ஆணுறுப்பை மசாஜ் பண்ணால் ஆணுறுப்பு விரைப்படையும். காற்றழுத்த சிகிச்சைன்னு இந்த படத்தில் பார்க்குறீங்க. இதை ஆணுறுப்பு மேலே வச்சு உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றிட்டோன்னா ஆணுறுப்பு விரைப்படையும். ஆணுறுப்பினுடைய அடியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் முழுமையாக செக்ஸில் ஈடுபடலாம். செக்ஸில் ஈடுபட்ட பிறகு இந்த ரப்பர் பேண்டை எடுத்துடலாம். ஷாக்வேவ் தெரப்பின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை ஆணுறுப்பில் கொடுத்து உங்களுக்கு விரைப்புத்தன்மையை திரும்ப கொண்டு வர செய்யலாம். அறுவை சிகிச்சைகள் இருக்குது. ஆணுறுப்பில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள், இரத்த குழாய்களில் பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனைன்னா பண்ணலாம். இந்த மாதிரி பினைல் ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு இருக்குது. ஆணுறுப்பில் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய இந்த மாதிரி பினைல் ப்ராஸ்தசிஸ் இருக்குது. இது எல்லா வகையிலையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இது வைக்கலாம். இது பெர்மனண்ட்டான ஒரு ரெமிடி, திரும்ப பிரச்சனை வராது. ஜீன் தெரப்பின்றது பல்வேறு ஆய்வுகளில், அதாவது ஆண்மை குறைவுக்கு ஜீன்ஸை ரத்தத்தில் செலுத்தி அவங்கள சரி பண்ண முடியும். ஜீன் தெரப்பி, இது மாதிரி பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த முறைகள் மூலமாக அவங்கள முழுமையாக சரி பண்ண முடியும். அதனால் இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு மருத்துவம் என்றைக்குமே இருந்ததில்லை. நீங்கள் தைரியமாக மருத்துவர்களை பாருங்கள்.
இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நமஸ்காரம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். என் சிஸ்டருக்கு வந்து 42 வயசா இருக்கு சார். 13 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபீவர் வந்து வேலூர் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி ராங் ட்ரீட்மெண்ட்ல அந்த குழந்தை தவறிப்பு எடுத்து சார். சரிங்க. இப்ப அவங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவ மாமனார் மாமியாரனுடைய ரொம்ப டார்ச்சர்னால அவ கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லாம இருக்கா சார். ஆனா இப்ப 10 நாளா அவ ரொம்ப பைத்தியம் பிடிச்சாப்புல இருக்கா. அந்த குழந்தை தவறி போனதுல இருந்து இன்னொரு குழந்தை அவசியம் அவ பெத்துக்கணும் நாங்கெல்லாம் கூடி முடிவெடுத்திருக்கோம் சார். அதுக்குதான் நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க தான் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு குழந்தைய என்ன எதுங்கிறதே எனக்கு சொல்லணும். அதாவதுங்க, முதல்ல வந்து இம்மீடியட்டா அவங்கள வந்து மனநல மருத்துவத்தை கூட்டு போய் அந்த மன அழுத்தத்தை குறைங்க. ஏன்னா அந்த மன அழுத்தம், கணவரோட சப்போர்ட் இல்லை, இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும். அது முதல்ல அவங்க மன அழுத்தத்தை சரி பண்ணுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ 100 வருடங்கள் வாழ்வதற்கான 100 வழிமுறைகள் பேசிட்டு இருக்கோம். அடுத்து முக்கியமாக பெண்களாக பிறக்கிறவர்கள் ஆண்களை விட 5 முதல் 10 வருடங்கள் அதிகம் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்னது. ஆண்கள் வந்து பெண்களை விட 6 வருடங்களுக்கு முன்பாக இறந்து போகிறாங்கன்னு பல ஆய்வுகளில் வந்திருக்கு. 5லிருந்து 10 வருடங்கள் பெண்கள் அதிகமாக வாழ்கிறாங்கன்றது உண்மை. பெண்ணாக பிறப்பதே அவங்க வாழ்க்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பல்வேறு ஆய்வுகளில் இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்து வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து மனதளவில் அல்லது உடலளவில் காயப்படும் போது அதிலிருந்து வென்று வருவது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெரிய தாக்குதல் அல்லது ஒரு விபத்திலிருந்து ஜெயிச்சு வர்றவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேருந்து விடுபட்டு சர்வைவர்ஸ் பெரிய ட்ரோமாவில் ஒரு ஆபத்தில் விபத்திலிருந்து உயிரோடு வர்றவங்க வந்து நீண்ட நாள் வாழ்கிறாங்கன்னு பல்வேறு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. போஸ்ட் ட்ரமாட்டிக் க்ரோத் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சில இப்போ நாசி ரூல்லேருந்து வெளியே வந்தவங்க, நாசி அதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து, நாசி கேம்ப்லேருந்து வந்தவங்கெல்லாம் இறக்காமல் வந்தவங்களாம் நீண்ட நாள் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து 57வது பாயிண்ட் வந்து என்ன வயதானாலும் உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க, பிஸியாக இருங்க. போய் கவுச்சில் படுத்துக்கிட்டு எனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லி பேப்பரை வரி விடாமல் வார்த்தை விடாமல் படிச்சுக்கிட்டு டிவி முன்னால் உட்காந்து ரிமோட்டை கையில் வச்சு 24 hours டிவி பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையே அதுதான்னு ஆக்கிடாதீங்க. எப்போதும் ஒரு மக்களுக்காக ஏதாவது சேவை செய்யலாம். நீங்கள் 60 வயதானாலும் 70 வயதானாலும் உங்களால் பெரிய உடல் உழைப்பு இல்லைனாலும் நீங்கள் மன உழைப்பு கொடுக்க முடியும். பல பேருக்கு கவுன்சிலிங், பல்வேறு நல்ல அன்பு செயல்கள், அன்பு காட்ட முடியும். அதிலெல்லாம் நமக்கு யாருக்கும் நம்ம பின்தங்க வேண்டாம். என்ன வயதானாலும் அன்பு வார்த்தைகள், அன்பு சொற்களை நீங்கள் சொல்ல முடியும். இது உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர் வாழ்க்கையும் பிரகாசமாக மாற்றும். அடுத்து வந்து எப்போதுமே உட்கார்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தை டேமேஜ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு தொடர்ந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் 3 மணி நேரம் உட்கார்ந்தே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை வருது. நீங்கள் எப்போதும் 3 மணி நேரத்துக்கு குறைவாக உட்காந்து ஆக்டிவாக இருக்கிறீங்க, எழுந்து நடந்துக்கிட்டு பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 2 வருடங்கள்லேருந்து 4 வருடங்கள் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீண்ட நேரம் உட்காந்தே டெஸ்க்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு பல்வேறு BMJயில் வந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வந்த ஆர்டிகிள்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி வீட்டில்
பல்வேறு கிரீன் செடிகள் மரங்களை வளர்க்குறவங்க, அந்த சூழ்நிலையில் வாழ்கிறவங்க வந்து அதிக நாள் வாழ்கிறாங்க. இது இப்போது செடிகள் மரங்களை தோட்ட வேலைகள், நீங்கள் தோட்ட வேலை செய்கிறது ஒரு ஹாபியாக வச்சுருக்கிறது, மரங்களை வளர்க்குறது, அந்த மாதிரி ஈடுபடுறவங்க சாதாரண மனிதர்களோட அதிக நாள் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய நேசத்தையும் அன்பையும் ஏற்படுத்துது, நம்பிக்கையை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் வேகமாக நடக்கிறவங்க நிறைய, அதே மாதிரி பின்தங்கி இல்லாமல், இப்போ நாகரிகம் பல்வேறு மாற்றங்கள் வந்துக்கிட்டு, இப்போ கம்ப்யூட்டர், செல்ஃபோனு, பல்வேறு அந்த பேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையின் ஓட்டத்தோடு போகிறவங்க வந்து நீண்ட நாள் வாழ்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பின்தங்கிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு வந்து செல்ஃபோன் பண்ண தெரியாது, லேப்டாப்புக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களோட அப் டு டேட்டாக இருக்கிறவங்க, டெக்னாலஜி இந்த விஷயங்கள் அப் டு டேட்டாக இருக்கிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஸ்கவரி நியூஸில் சில ரிசர்ச் பண்ணி இதை பற்றிய ஒரு வெளியீடு வந்திருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம். 100 வருடங்கள் வாழ்வதற்கு 100 விஷயங்கள், நம்ம கடைபிடிக்க வேண்டிய 100 விஷயங்கள் என்னன்றதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு இருக்கும். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.